Hi students, welcome to the session. Let's we continue the example sums. The example number 3.10. Find the values of first subdivision sine of minus 45 degree, second subdivision cos of minus 45 degree, third subdivision cot of minus 45 degree. ஸோ இந்த சம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். ஜஸ்ட் நம்ம படித்த நெகட்டிவ் ஆங்கிள்ஸ் ஐடென்டிட்டி இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி தான் அதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்டெப்லேயே ஆன்சர் வந்துடும். பாருங்கள், இது என்ன ஃபார்மில் இருக்குது? சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா அந்த ஃபார்மில் இருக்குது. we know sin of minus theta is minus sin theta. So இந்த ஐடென்டிட்டி இங்கே அப்ளை பண்ணோன்னா we can write sin of minus 45 degree as minus sin 45 degree. கிளியரா? சரி, ஓகே. sin 45 டிகிரியோட நியூமரிக்கல் வேல்யூ என்ன? டேப்லர் காலம் படி 1/√2. ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் சைன் இருக்குது, ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போது த வேல்யூ ஆஃப் sin of minus 45 degree is minus 1/√2. Clear? Now second subdivision cos of minus 45 degree. So இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? cos of minus theta. கரெக்டாக? ஸோ cos of minus theta னா cos theta. ஸோ இந்த ஐடென்டிட்டி தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ we can write cos of minus 45 degree as cos 45 degree. கிளியரா? காசு அதோட ரெசிப்ரோக்கல் சீக்கண்ட் இது ரெண்டுத்துக்குமே ஆங்கிள் நெகட்டிவாக இருந்தாலும் ஃபங்க்ஷன் எப்படி தான் இருக்க போகுது? பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ இப்போ காஸ் ஆஃப் minus 45 டிகிரினா காஸ் 45 டிகிரி. ஸோ நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் காஸ் 45 டிகிரி இஸ் 1/√2. ஸோ we can say cos of minus 45 degree as plus 1/√2. Clear? Now the third subdivision cot of minus 45 degree. இது என்ன ஐடென்டிட்டியில் இருக்குது? cot of minus theta அந்த ஃபார்மில் இருக்குது. cot of minus theta னா minus cot theta. ஸோ அதை அப்ளை பண்ணோன்னா cot of minus 45 degree எப்படி எழுதலாம்? minus cot 45 degree அப்படி எழுதலாம். ஸோ cot 45 degree நியூமரிக்கல் வேல்யூ என்ன? tan 45 cot 45 எல்லாத்துக்குமே ஆன்சர் என்ன? 1. ஸோ அப்போது -1ன்னு எழுதலாம். ஸோ cot of minus 45 degree value is -1. Clear? Students, let's we see the example number 3.11. Find the values of sin 150 degree, cos 135 degree, tan 120 degree. So first subdivision பார்க்கலாம். sin 150 degree. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிரேக் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ sin 150-ஐ எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? இது நம்ம எக்ஸைஸ் சம்ஸ்லேயே பார்த்துருக்கோம்ல. ஸோ எய்தர் 90 + θ 90 - θ, 180 + θ 180 - θ. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் பார்த்தோம்ல, அந்த ஃபார்ம்ஸ் அந்த 8 ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, ஸோ அது வழியாக தான் நம்ம இதை எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். கிளியர்? ஸோ இப்போது sin 150 டிகிரி. ஸோ இதை எதை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? எதுக்கு நியராக இருக்குது, என்ன ஃபார்முக்கு நியராக இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட் பார்க்கணும். ஸோ we can express with this as either 90 or 180. கிளியரா? 90 வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், 180 வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். நம்ம வந்து 180 வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணலாமா? ஸோ இப்போ sin of 150 degree we can write sin of 150 degree as sin of 180 degree minus 30 degree. கிளியரா? sin of 180 degree minus 30 degree. 180 minus 30 என்ன வேல்யூ கொடுக்கும்? 150. கிளியரா? ஸோ அப்போது சைன் ஆஃப் 180 டிகிரி மைனஸ் 30 டிகிரி அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்குது பாருங்கள்? சைன் ஆஃப் 180 மைனஸ் சம் ஆங்கிள் தீட்டா இந்த ஃபார்மேட்டில் தானே இருக்குது. ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதுவோம்? நம்ம ரூல்ஸ் அப்ளை பண்ணோன்னா 180 டிகிரி இருக்குது, சைன் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ சைன் ஃபங்க்ஷன் மாற போகிறதில்ல, சைன் தீட்டா வேணுன்னா வரும். கரெக்டாக? ஸோ ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா பாருங்கள்? 180 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்றது இந்த ஆங்கிள் வந்து என்ன குவாட்ரண்ட்டில் இருக்குது? லைஸ் இன் த செகண்ட் குவாட்ரண்ட். கரெக்டாக? குவாட்ரண்ட் டயக்ராம் வரைஞ்சி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. ஓகேவா? ஸோ இங்கேருந்து இங்கே 0 டிகிரி, இங்கே 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, அகைன் 360 டிகிரி. ஓகேவா? ஸோ பாருங்கள், 180 டிகிரினா இப்படி வரும், அகைன் மைனஸ் தீட்டானா திருப்பி இப்படி ரிவர்ஸில் போகும். அப்போ எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது? செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ அப்போது 180 டிகிரி மைனஸ் தீட்டான்றது என்ன குவாட்ரண்ட்டு? செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் தீட்டா இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ். கரெக்டாக? ஸோ இப்போ இதை நம்ம என்ன எழுதலாம்? ப்ளஸ் சைன் தீட்டான்னு தான் எழுத முடியும். ஸோ சைன் ஆஃப் 180 டிகிரி மைனஸ் தீட்டாவை ப்ளஸ் சைன் தீட்டா அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்மேட்டை சிம்பிளிஃபை பண்ண மாதிரி நம்ம இந்த சம்மில் இருக்கிற வேல்யூஸை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இப்போது we can say சைன் ஆஃப் 180 degree minus 30 degree as plus sin 30 degree.
கிளியரா? எல்லாமே அதே தான், பட் தீட்டாக்கு பதிலாக 30 இருக்குது, நாங்கள் தீட்டாக்கு பதிலாக 30 ரீப்ளேஸ் பண்ணோம். கிளியரா? ஸோ இப்போ சைன் ஆஃப் 180 டிகிரி மைனஸ் 30 இதிலேருந்து நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம், சைன் 30 கொண்டு வந்திருக்கோம். ஸோ சைன் 30னா என்ன ஆக்சுவலாக நியூமெரிக்கல் வேல்யூ என்ன 1/2. ஓகேவா? சைன் என்ன ப்ளஸ் தான் இருக்குது, ஸோ ப்ளஸ் ஆஸ் இட் இஸ். கிளியரா? ஸோ வி கேன் சே த வேல்யூ ஆஃப் சைன் 150 டிகிரி ஆஸ் 1/2. Clear? Now second subdivision. பாருங்க cos 135 டிகிரி. ஸோ இதை எதை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், இதை நம்ம 90 வச்சு எடுத்துக்கலாமா, cos of 135 டிகிரி. நவ் பாருங்க cos of 135 டிகிரி நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோன்னா cos of 90 டிகிரி ப்ளஸ் ஒரு 45 டிகிரி இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாமா. 90 + 45 என்ன 135. கிளியரா? ஸோ அப்போது cos 135 இஸ் எக்ஸ்பிரஸ்ட் as cos of 90 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி. நவ் பாருங்கள் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, cos of 90 டிகிரி ப்ளஸ் சம் ஆங்கிள் தீட்டா. கிளியரா? இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன பண்ணுவோம் பாருங்கள், 90 டிகிரி இருக்குது, வெளியே cos ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இப்போது 90 டிகிரி 270 டிகிரி, அதாவது 90 இருக்குல்ல அதோட ஆட் மல்டிபிள்ஸ்லாம் வந்தால் தான் எனக்கு ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகும். ஈவன் மல்டிபிள்ஸ் வந்தால் ஃபங்க்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்போயே பார்த்துருக்கோம் 90 270லாம் வந்தால் சேஞ்ச் ஆச்சு. கரெக்டாக? ஸோ அப்போ 90னா என்ன 1 × 90, 270னா என்ன 3 × 90. கரெக்டாக? ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கெலாம் சேஞ்ச் ஆச்சு. ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் கோயிங் டு பி சேஞ்ச் ஒன்லி இஃப் இட் இஸ் த ஆட் மல்டிபிள் ஆஃப் 90. கிளியர்? ஸோ இதுவே ஈவன் மல்டிபிள்லாம் எடுத்துக்கோங்க, 2 × 90 டிகிரி 180 டிகிரி. கரெக்டாக? 180 டிகிரிக்கு நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம். அதே மாதிரி 360 டிகிரி அதை வந்து நம்ம 4 × 90 டிகிரின்னு சொல்லலாம். கரெக்டாக பாருங்கள், ஈவன் மல்டிபிள்க்குலாம் எனக்கு சேஞ்ச் ஆகலை ஃபங்க்ஷன். கிளியரா? ஸோ இப்போ ஆட் மல்டிபிள்ஸ்க்கு மட்டும்தான், ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 90க்கு தான் ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அந்த பேர் அப் ஃபங்க்ஷன்ஸ் படித்தோம்ல அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணணும். ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 90க்கு அது யூஸ் பண்ண தேவையில்லை, வெறும் ஏஎஸ்டிசி ரூல் அப்ளை பண்ணால் போதும். கிளியரா? ஸோ அந்த கான்செப்ட் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறோம். பாருங்கள் cos of 90 டிகிரி ப்ளஸ் 30. ஸோ இப்போ 90 வந்ததுனால cos ஃபங்க்ஷன் என்னவாகும், அதோட பேரு சைனாக மாறிடும். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் சைன் தீட்டா. கிளியரா? சரி இப்போ பாருங்கள் 90 டிகிரி ப்ளஸ் தீட்டா இது என்ன குவாட்ரண்ட்டில் இருக்கும் பாருங்கள். 90 டிகிரினா 0லேருந்து இங்கே வருவோம், ஃபஸ்ட் குவாட்ரண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தென் ப்ளஸ் தீட்டானா நம்ம இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ 90 டிகிரி ப்ளஸ் தீட்டானா என்ன செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிற ஒரு ஆங்கிள். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் என்னவாக இருக்கும், காஸ் இஸ் கோயிங் டு பி நெகட்டிவ், பிகாஸ் செகண்ட் குவாட்ரண்ட்டில் யார் யார் பாசிட்டிவ், சைனு அதோட ரெசிப்ரோக்கல் கொசீகண்ட் இது ரெண்டும் தான் பாசிட்டிவ். ஸோ காஸ் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் என்னவாக தான் இருக்கும், நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ இப்போது cos of 90 டிகிரி ப்ளஸ் தீட்டாவை நம்ம என்ன எழுதலாம், மைனஸ் சைன் தீட்டான்னு எழுதலாம். அந்த மைனஸ் சைன் போடணும்னு சொன்னல, செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் இஸ் கோயிங் டு பி நெகட்டிவ், அதனால இந்த நம்ம மைனஸ் சைன் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ இதையே நம்ம மேலே இருக்கிற டேர்ம் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், cos of 90 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி எப்படி எழுதலாம், மைனஸ் சைன் 45 டிகிரி. ஜஸ்ட் தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த 45 ரீப்ளேஸ் பண்ணி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ மைனஸ் சைன் 45 டிகிரி. ஸோ சைன் 45 டிகிரி நியூமெரிக்கல் வேல்யூ 1/√2. ஒரு மைனஸ் சைன் எக்ஸ்ட்ரா இருக்குது, நம்ம ஜஸ்ட் சேர்த்துக்க வேண்டியதான். ஸோ வி கேன் சே cos of 135 டிகிரி as minus 1/√2. Clear? Now third subdivision. tan of 120 டிகிரி. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், tan 120 டிகிரியை இது 90 வச்சே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா, அதான் நியராக இருக்குது. ஸோ வி கேன் சே tan of 90 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி. tan of 90 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி. ஓகேவா? 90 ப்ளஸ் 30னா 120 தான். ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, tan of 90 டிகிரி ப்ளஸ் சம் ஆங்கிள் தீட்டா இப்படி இருக்கா. ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், 90 டிகிரி இட் இஸ் ஆட் மல்டிபிள் ஆஃப் 90. ஸோ அப்போ tan இஸ் கோயிங் டு பி சேஞ்ச் as இட்ஸ் பேட் ஆஃப் ஃபங்க்ஷன் cot. கிளியரா? ஸோ அப்போ tan என்னவாக மாறிடும், காட்டாக மாறிடும். ஸோ காட் தீட்டா அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? ஸோ 90 ப்ளஸ் தீட்டானா என்ன குவாட்ரண்ட்டில் இருக்கிறாங்க, செகண்ட் குவாட்ரண்ட்டு. செகண்ட் குவாட்ரண்ட்டில் tan என்னவாக இருக்கும், நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ அப்போது மைனஸ் காட் தீட்டா அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இதையே நம்ம மேலே இருக்கிற ஃபார்மேட்டுக்கு எழுதணும். பாருங்கள், tan ஆஃப் 90 ப்ளஸ் 30 டிகிரி இது எப்படி எழுதலாம், மைனஸ் காட் 30 டிகிரி. அவ்வளோதான். தீட்டாக்கு பதிலாக நம்ம 30யை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். கிளியரா?
Now minus cot 30 degree. ஸோ பாருங்கள் tan 30 என்ன வரும் 1/√3 ன்னு வரும் கரெக்டாக. tan 30 டிகிரி என்ன 1/√3. அப்போ cot 30 என்ன வரும், அதோட ரெசிப்ரோக்கல் √3 கரெக்டாக. ஸோ இப்போ cot 30யோட நியூமெரிக்கல் வேல்யூ √3. ஒரு மைனஸ் சைன் இருக்குது, அது முன்னாடி ஜஸ்ட் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அப்போது tan of 120 degree value is minus √3. Clear? So this is the solution for example 3.11.